காயிப் ஜனாசா ஊரில் அந்த மையத்துக்காக வேண்டி ஒரே ஒருத்தர் அவருடைய வழி, அவர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னால், அத்தா மூத்தா போயிட்டார், மகன் தொழுதுட்டாருன்னா முடிஞ்சு. வேற யாரும் தொழுதாலும் சரி தொலாட்டியும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆளோட தொழுகு முடிஞ்சு போயிடும். ஊர்லேயும் ஜனாசா தொழுகு வச்சிருப்பா. துபாயில் இங்கிருந்து தூரத்தொலை ஜனாசா தொழுக வைக்கிறா, ரைட்டு. அது தொழுவு வந்தவங்க ஃபர்து தொழுவுலங்க, விளங்குதுங்களா? இப்படித்தான் நம்ம ஆள் இருக்கு. எதை பிடிக்கணுமோ அதை விட்டு போட்டு எது தேவையில்லையோ அதை அருமையாக செஞ்சுருவோம். அதுதானே அப்படித்தானே அழகா செய்கிறோம். எது தேவையோ அதை விட்டுருவோம். அல்லாஹ் தொழுவு இதில் பெரிய ரூஹ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட்டுருவோம். ஏன் கையாட்டுற? கையை எங்கடா கெட்டுவேன், நீ மவனை வெட்டுவேன் கையை, இப்படியே பேசிக்கிட்டே திரிஞ்சு கிடைக்கிற எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். இவ்வளவு ரொம்ப பரிதாபத்திற்குரிய படைப்புகள் தான். எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க. அந்த தொழுகையில் இருக்க ரூஹ புரிஞ்சுக்க முடியல. அதுல கெட்டதா கீழையா மேலையா ஆற்றதா நிப்பா, இது அதுவா? அதை விட அதுக்குள்ள இருக்க ஜிலேபி விலங்கலியே. ஃபர்து தொழுகை கடமையான ஒண்ணு. வரிசையா நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப நான் அவரை கூப்பிட்டு கேட்கலாம்னு நினைச்சேன். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டவன அவர் சொல்லுவார், சுத்தம் இல்லாம இருக்கேன். நம்ம ஊர்லயும் கூட பல பேர் தொழுவாம நிற்பான். கூப்பிட்டு கேட்டா சுத்தம் இல்லாம இருக்கு. என்னத்து சுத்தம் இல்லாம இருக்குதுக்கு என்னம்மா? என்ன சுத்தம் இல்லாம இருக்கிய? என்னங்க சுத்தம் இல்லாமல் இருக்கீங்க? ஒன்றுக்கு இருந்துட்டு தேலா பிடிக்கலை. இல்லை, இன்னும் சில நேரத்தில் நம்ம பார்த்து வேறே அஜித் மாதிரி கேட்பாங்க. பொதுவாக எல்லா ஊர்லேயும் தொழு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்னா, அஜித் மாதிரி தொழு வைக்கக்கூடாது, வழி தான் தொழு வைக்கணும். அந்த மையத்தினுடைக்கு எவர் பொறுப்பாக இருக்கிறாரோ, அத்தான்னா மவன் வைக்கணும், மவன் இறந்துட்டாருன்னா அத்தா வைக்கணும். அவங்க தான் வழி பொறுப்புதாரர்கள். இப்போ அவர் தான் போய் நின்று அந்த இடத்துல தொழு வச்சு, இந்த ஜமாத்து எனக்கு நான் வழியாக இருந்து இவருடைய பாவங்களுக்கு மன்னிக்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க, இவர் உங்களுக்கு உங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தால் அந்த கடன் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல. இப்போ அவருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஹஜ்ரத்து தொழு வைப்பார். அப்போ அவர்கிட்ட வழிகிட்ட கேட்கணும், இஜாசத்து கேட்கணும், இவருக்கு தொழு வைக்கலாமாண்ணா அப்படின்னு தேடுவாங்க. பார்த்தா அவர் ஓரமாக பீடி பிடிச்சிட்டு இருப்பார். விளையாட்டுக்கு இல்லைங்க, நம்ம ஊர்ல நடக்குது. பார்த்து பார்த்து வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு ஜனாசாவிலே போய் கலந்து கொண்டாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை. ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வர்றோம்ல, ஒரு கீராத்து. ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தொழுக பள்ளி வரையும் போய் எவர் தொழுகிறாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மை. யார் ரசூலுல்லாஹ்? 2 கீராத்துனா என்னன்னு கேட்டாங்க. அது உஹது மலை அளவு நன்மைன்னாங்க ரசூலுல்லாஹ். எதுக்குங்க? மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வர்றாரு இல்லையா, 2 உஹது மலை அளவு உள்ள நன்மைகள் அங்கே கிடைக்கும். உலகத்தில் தெரியாது, ஏதோ பிஸ்கோத்து மாதிரி தெரியும். அங்கே போய் நிற்கும் போது அவன் வாங்கிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருப்பான்ல. நம்ம ஊரில் இறங்கி மையத்தை கீழே வச்சு ஒரே ஒரு 10 பேர் இருப்பான். அதுக்குன்னு அவன் தான் எல்லா குழிக்குள்ளேயும் இறங்குவான், மையத்தை வைப்பான். அவன் பூரா அப்படி பெருசாக தூக்கிட்டு இருப்பான். அட பாவி, சும்மா தானே உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன், சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருந்தா, வீட்டுக்கு போயிட்டு வந்தா எவ்வளோ நன்மை அப்போ தெரியும்ல. அதனால இது நம்முடைய மடத்தனத்திலும் பெரிய மடத்தனம். 2வது, நாம் தெரிந்தவர்கள், நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இதுல நாம் மார்க்கத்தில் அறிவை அதிகப்படுத்துவதோடு 2வது என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி உண்டான தொழுகைகளை வழிய வைக்கணும். பொறுப்புதாரர் எவர் அவரே அங்க போய் நிற்க. அப்பதானே அங்க கல்பு கரையும், அப்பதானே தெரியும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் என்னன்னு. எல்லாத்துக்கும் அஜர்த்து மாதிரி தான் பொறுப்பு. தொழுவை நீயே வை, பாத்தியாவும் நீயே ஓதியா, போயா எல்லாத்தையும் நீயே சாப்பிடியா, போயா எடுத்துட்டு போயிட்டே. என்ன நமக்குன்னு கொஞ்சம் வேண்டாமா? இப்ப இந்த தொழுகையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என்ன தொழுகிறதுன்னு தெரியாது. இன்னும் தெளிவா பேசணும் அப்படின்னு சொன்னா 98% பின்னாடி இருக்க ஆளுகளுக்கு என்ன தொழுகணும், என்ன நடக்குன்னே தெரியாது. சும்மா போய் எல்லாரும்னா எங்க வீட்டுக்காரரும் கேட்கறதுக்கு வெக்கம் சில நேரத்தில். அப்படி இல்லைன்னா இப்ப என்ன கேட்டு நடந்துற போகுது. எல்லா தொழுகையிலையும் சும்மா தானே நிற்கிறோம். தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியணும். சிம்பிளான விஷயம். அந்த தொழுகையில் எப்படி தொழுகிறது அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். அதில் சொல்லுகிறார்கள் கியாம், அதில் உள்ள அருக்கான்கள் என்ன, கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா, கியாம் கடமை, நின்று தொழணும், உதிர் இல்லாமல் இருந்தால் பரது மாறியது. 2வது 4 தக்பீர் சொல்லணும். முதல் தக்பீருக்கு பின்னால் சனா ஓதுவது. முதல் தக்பீருக்கு பின்னால் சனா ஓது. 2வது தக்பீருக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது. எந்த ஸலவாத்தை நாம் தஷஹூதிலே ஓது. 3வது தக்பீருக்கு பின்னால்
மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் அந்த மையத்துக்காக வேண்டி துவா செய்வது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லிஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஹ்யிஹி அலல் ஈமான் வ மன் தவஃபைதஹு மின்னா வ தவஃபிஹி அலல் இஸ்லாம். இப்படிங்கிற காமன் நேரம் ஓதறில சிரத்து. இதை எங்க நான் மனப்பாடம் பண்ணேன்? பண்ணிக்கணும். இந்த மையத்துக்கு இமாமாக நின்று இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக நின்று நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் நம்ம மையத்தை அங்க வச்சிருக்கும் போது நமக்கு முன்னாடி நின்று தொழுகிறவர்கள்லாம் ஒழுங்கா ஓதி தொழுவாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம மையத்தா இருக்கும், நமக்கு பின்னாடி நின்று தொழுகிறவன் பூரா என்னத்தே இருந்தேன் கோய்ச்சேன்னா அப்படின்னு தொழுதான்னா அதனுடைய ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நம்ம ஓதி தொழுவோம். இந்த துவா என்ன மனப்பாடம் பண்றது என்ன பெரிய ஒரு குதிரை கொம்பா? தானா மனப்பாடம் பண்ண மாதிரி 10 தடவை ஓதுனா தானா மனப்பாடம் ஆயிரும். 4வது சலாத்திற்கு பின்னால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சலாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இதுல சில பேர் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல அப்பதான் ஒது செய்யாம தொழுலாமா? ஒருத்தர் கேட்டார், ஜனாசா தொழுகை மட்டும் ஒது செய்யாம தொழுலாமாம்ல. இப்படி சட்டத்தை ஏடா கூடமா வழங்கிக்கிறது. எதையாவது ஒன்று யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னா, வழியாக இருப்பவர் ஒது செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜனாசா தொழுகை நிப்பாட்டி வைக்கப்படும். அந்த மையத்துக்கு பொறுப்புதாரர் ஒது செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஜனாசா தொழுகை நிப்பாட்டப்படும், தொழுவார். இப்ப அவர் வந்துட்டாரு, அதுக்கு பின்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசா தொழுகையிலே சேர்ந்து கொள்ளலாம். 2வது சலாத்துல சேர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் சலாத்தை 2வது தக்பீர்ல சேர்றாருன்னா சலாம் கொடுத்த பின்னாடி முடிஞ்சா தொழுவலாம். நம்மளா தனியா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லலாம். இப்போ உடனே ஜனாசாவை தூக்குறதுல நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ பேசாமல் அது கூட சேர்ந்து அந்த தொழுகையை அதோட முடிச்சுட்டு அவங்க கூட கலந்துடலாம். இப்போ இப்படி செய்வது தான் ஒரு ஜனாசா, ஒரு சாதாரண அட்லீஸ்ட் ஒரு எவ்வளவு பெரிய தத்துவத்தை அல்லாஹு தஆலா வகுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இறக்குகிற போது மற்றவங்க மாதிரி கொட்டடிச்சு அங்கே இதை பண்ணி அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்றான். நல்லா தண்ணி அவனுக்கே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கொண்டு போய் வச்சோம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சானுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் மார்க்கம் காட்டி தருகிறது. 2வது அந்த தொழுகைகள் எல்லாம் போய் நிற்கிற போது நாமும் இதே மாதிரி ஒரு நாள் கிடத்தப்படுவோம். எவன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்முடைய ஜனாசாவும் இப்படி ஒரு நாள் கிடத்தப்படும். அந்த நேரத்தில் நான் பேச வேண்டும் என்று நினைப்பேன். என்னுடைய மொபைல்கள் சினுங்கும், ஆனால் என்னால் பேச முடியாது. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பேன், என்னால் சொல்ல முடியாது. என் பிள்ளைய தொட்டு தடவணும்னு நினைப்பேன், என்னால் தடவ முடியாது. நான் கிடத்தப்படுகிற இப்படி ஒரு நாள் வருமே, அதற்கு முன் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி அல்லாஹு தஆலா தொழுவுடா அப்படின்னா. அடுத்து ஒரு மலையகத்திலே பிறந்த ஒரு அந்த அல்லாஹுவினுடைய படைப்பு மூத்தான பின்னால் அப்படியே தூக்கி விட்டுறது இல்லை. நாம் என்ன செய்வோம்? அப்போ அந்த தொழுகையில் உள்ள அந்த ஷராயித்துகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு 4 தடவை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்